யூடியூபில் முதல் முறையாக திசில் சேம்பர்ஸ் அகாமடேஷனுடைய இது டூர் இல்லை, டூர் மாதிரியே வச்சுக்கலாம், எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். யூடியூப்பில் வீடியோவே கிடையாது. திசில் சேம்பரோட அகாமடேஷன் வெளியில் ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்த உடனே அட்டடா இங்கேயா போய் புக் பண்ணிட்டோம், யூனிவர்சிட்டியில் இங்கே கொடுத்துட்டாங்களே அப்படின்னு யோசிச்சிட்டேன். உள்ளே போனோடனே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், நான் வரும்போது ஃபுல்லாக குப்பைகள், சிகரெட்டு. இங்கே தான் வந்து நம்ம ஊர் ஒரு சந்து இருக்கும்ல, அந்த மாதிரி இங்கே தான் வந்து எல்லாம் பண்ணுவாங்க போல இருக்குது. எல்லாம் குப்பையை போட்டு வச்சுருக்காங்க ஃபுல்லாக. இங்கே அங்கங்கே சைக்கிள் கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்தந்த ஃப்ளோர், மொத்தம் 6 ஃப்ளோர், 1 2 3 4 5 6. சப்போஸ் நம்ம சாவியை மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பட்டனை அழுத்திட்டோம் அப்படின்னா மேலே வந்து ரிங் அடிக்கும். அந்த ரிங்கை வச்சு அங்கேருந்து ஒரு பட்டன் அழுத்தினாங்கன்னா இங்கே திறந்துடும். ஸோ போட்டாங்களா ஸ்ட்ரிக்ட்லி ப்ரைவேட் ரெசிடென்ஸ் ஒன்லின்னு. நம்மகிட்ட சாவி இருக்குது. உள்ளே வந்தோடனே முதல்ல கவனித்த விஷயம் லிஃப்டே கிடையாது. வாங்கன்னு 25 கிலோ பொட்டியை தூக்கிட்டு படிக்கட்டாக எடுத்துகிட்டு போனாங்க. அதுவும் இவங்க வந்து 3வது மாடியில் ரூம் கொடுத்துட்டாங்க. இடம் ஃபுல்லாக அழுக்கு. ஆகா, இப்படி ஒரு இடத்துலையா நமக்கு ரூம்னு நான் நொந்துட்டு நான் அன்றைக்கி ஃபுல்லாக மேலே நடந்தேன். சுற்றி இது தானான்னு கேட்குறீங்களா? இது கிடையாது, இன்னும் இருக்குது மேலே. அதை எவ்வளோ நீட்டாக சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு யூனிவர்சிட்டி அகாமடேஷன் மாதிரியா இருக்குது. இங்கே திறந்த உடனே முதல்ல வந்து வியூ. அப்பாடா, கண்ணுக்கு கொஞ்சம் இப்போ தான் குளிர்ச்சியாக இருக்குது. அதோ யூனிவர்சிட்டி பில்டிங் தெரில, ஆனால் அந்த இடத்துல தான் யூனிவர்சிட்டி இருக்குது, அந்த வேலஸ் மானுமெண்ட். இப்போ ரூமுக்கு போகலாமா? இதுதான் ரூமுக்கு நடந்து போகிற இடம். இங்கே வந்து 3 அப்பார்ட்மெண்ட்டும் 3 ஃப்ளாட்டும், கீழே வந்து 3 ஃப்ளாட்டும் இருக்குது. அதோ கீழ் ஃப்ளோர் தெரியுதா? நடுவில் இருக்கிற இடம் தான் வந்து நம்ம துவைக்கிற இடம், லாண்ட்ரி. இப்போ இதுதான், இப்படி தான் நம்ம வந்தோம் மேலே. நான் கீழே நின்று பேசிகிட்டு இருந்தால அந்த இடம் அதுதான். வைஃபை இருக்குது. ஸோ யூனிவர்சிட்டி வைஃபை பிரச்சனையே கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு, செகண்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் எங்கே போனாலும் கனெக்ட் ஆகிடும். ஆனால் இந்த நடக்கிற இடத்துல கனெக்ட் ஆகாது. நான் இந்த இடத்த தாண்டி வந்தேன்னா கால் கட் ஆகிடும். ஃப்ளாட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு ஃப்ளாட்லேயும் ஒரு குறிப்பிட்ட நம்பராக மக்கள் இருப்பாங்க. எல்லாத்துலேயுமே வந்து ஒரே அளவு கிடையாது. சில இடத்துல 5 பேர், சில இடத்துல 6 பேர், சில இடத்துல 7 பேர். இப்போ நான் இருக்கிறது வந்து 7 பேர். இதுதான் வந்து எங்களுடைய கிச்சன் இடம். இந்த மாதிரி 2 சாவி கொடுத்துருவாங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வியூ பார்ப்போம். அட்டகாசம். இங்கேருந்து என்ன ஒரு வசதி, பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அந்த வசதிகள்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணுறேன். முதல்ல என்னுடைய ஸ்ட்ரக்சரை மட்டும் பார்த்துடலாம். ஸோ நான் இருக்கிறது எல்லா ஃப்ளாட்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து இது காலிங் பில்லு. இது நம்மக்கிட்ட சாவி இருக்கு இல்லையா, உள்ளே இருக்கிற அதே சாவி தான் இங்கேயுமே பூட்டுக்கு. ஸோ ஒரே சாவி 2 இடத்துல, கீழே மட்டும் வேறு சாவி. உள்ளே வந்துடுமா? உள்ளே வந்தால் 2 ரெஸ்ட் ரூம் இருக்கும். இது
முதல் ரெஸ்ட் ரூம் பெருசு. இங்கே வந்து துணி மாட்டிக்கிறதுக்கான இடம் இது எல்லாமே ஓகே தான். வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இது எல்லாமே ரைட்டு. ஒரு மாப் இருக்குது, ஹீட்டர் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டர், வாஷ் பேசன் இருக்குது. இங்கே வாஷ் பேசனுக்கு ஒரு லைட் இருக்குது. ஆஹா, என்னுடைய ஃபேஸ் தெரியுது. ஹாய். இப்போ இதில் முக்கியமான விஷயமே இதுதான், இந்த ஷவர் இடம் இருக்குல்ல. இது பாருங்கள் எப்படி இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 அடிக்கு 2 அடி அவ்வளோதான். இப்போ என்னுடைய ஒரு கால் இருக்கா, இந்த 2வது கால் வச்சுட்டோன்னா முடிஞ்சிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே குளிக்கும்போது சோப்பு கீழே வந்துடுச்சுன்னா இப்படி குனிய முடியாது. குனிஞ்சால் தலை டங்கு டங்குன்னு அந்த 4 சமத்தில் வந்து இடிக்கும். அப்படியே இப்படி முட்டியை வச்சுட்டு இறங்கி அப்படியே அலையக்க எழுந்துக்கணும். எல்லாராலையும் முடியுமான்னு தெரில. அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. திசில் வர போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா குளிக்கிற இடம் கொஞ்சம் குறுகின இடமா தான் இருக்குது. மற்றபடி ஹாட் வாட்டர் வந்துகிட்டே இருக்கும். எப்போ குளிக்கணுன்னாலும் ஹாட் வாட்டரும் ஜில் தண்ணியும் வரும். அதெல்லாம் பிரச்சனைகள் கிடையாது. எல்லாத்துக்குமே ஹாட் வாட்டர் தனித்தனியாக இருக்குது. இது வந்து பெரிய ரெஸ்ட் ரூம். இது வந்து சுவிட்சு. இது வந்து சின்னது. இந்த குளிக்கிற இடம் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தோன்னா இந்த இடமே வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். இது வந்து ஸ்டோர் ரூம். உங்களுடைய வேக்யூம் கிளீனர் யானை, குட்டி யானை. அது ஏன் குட்டி யானைன்னா அதோடைய முகம் வந்து யானை மாதிரி இருக்கும். யானையோடைய தும்பிக்கையில் தான் இந்த வேக்யூமே வர மாதிரி இருக்கும். அழகாக இருக்கும். அது அந்த போஸ்ட்லாம் வந்ததுன்னா ரொம்ப நாள் யாராவது எடுக்காமல் இருந்தாங்கன்னா இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டுருவோம். அப்புறம் மாப் இருக்கும். இதுதான் ரூம்கள். இது வந்து 7 ரூம் எங்களுடைய ஃப்ளாட்டில். இப்போ நேராக கிச்சனுக்கு போயிடலாம். யாரும் இல்லை. ஸோ கிச்சன் ஏரியா நல்லா பெருசாக இருக்குது. 7 பேர் அப்படிங்கிறதுனால நிறையா நல்லா உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுகிற மாதிரி, இல்லை அங்கேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. இது ஒரு டேபிள், இது ஒரு இடம் டேபிள். இது ஒரு அடுப்பு இங்கேயும் இருக்குது, இங்கேயும் ஒரு அடுப்பு. கபோர்ட்ஸ் எல்லாம் நிறையா கொடுத்து வச்சுருப்பாங்க. அவங்கவுங்க சாமான்லாம் உள்ளே வச்சுக்கலாம். இந்த நான் வாங்குறதெல்லாம் இங்கே வச்சுப்பேன். அடுப்பு பிரச்சனை இல்லை. 4, 8 அடுப்பு இருக்குது. ஆனால் ஃப்ரிட்ஜு வந்து குட்டி ஃப்ரிட்ஜு 2 தான் இருக்குது. பாருங்கள் எப்படி நெருக்கி வச்சுருக்கோங்க. அவ்வளோதான். 3, 4 செல்ஃப் தான். 3 தட்டு, கீழே ஒரு ட்ரே. ஸோ இது மட்டும் தான் ஒரு நெருக்கி வச்சுக்கணும். 2 7 பேருக்கு 2 ஃப்ரிட்ஜுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இது வந்து அவன் இருக்குது, க்ரில் இருக்குது. ஸோ இது க்ரில் பண்ணணுன்னா க்ரில் பண்ணிக்கலாம். ஒன்று க்ரில்லு, ஒன்று அவன். நான் இது யூஸ் பண்ணதே இல்லை. எனக்கு வெஜ்ஜில் என்ன, நான் வந்து வெஜ்ஜு மட்டும் தான் சாப்பிடுவேன். ஸோ வெஜ்ஜில் என்ன அவன் பண்ணுறது இல்லை என்ன க்ரில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் அந்த பக்கமே போகிறது கிடையாது. இது ஒரு மைக்ரோவேவ் அவன் இருக்குது. இதை திறந்து வைங்கன்னா மூடி வச்சிடுறாங்க. ஏன்னா அது வந்து ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ப்ரெட்டு டோஸ்டர் இருக்குது. பவர் ப்ளக் பாயிண்ட்லாம் நிறையாவே இருக்குது. நீங்கள் வந்து இந்த அடாப்டர் மட்டும் வாங்கி வந்துக்கணும். தண்ணி, ஜில் தண்ணியும் சுடு தண்ணியும் எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும். 24 மணி நேரம் தண்ணி இருக்கும். இந்த ட்ரேஸ்லாம் நிறையா இருக்கும். நான் வந்து இங்கே வச்சுருக்கேன். என்னோடதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். ஸோ ரூம்லேயே உட்காந்துட்டு இருக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து உட்காரணும் அப்படின்னா இங்கே வந்து உட்காந்துக்கலாம். இந்த வியூஸ்லாம் கொஞ்சம் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் நமக்கு ஒரு டைவர்ஷன், அவ்வளோதான். இங்கேயும் வந்து கூட உட்காந்து படிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். கெட்டில் இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க ப்ரைவேட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ கெட்டில் இருக்குது. கெட்டில் வேணால் உபயோகப்படுத்திக்கலாம். நான் இங்கே வெளியிலேருந்து இந்த இடம் தான் காமிச்சேன். இதுதான் அந்த நடக்கிற இடம். இப்படியும் வெளில போகலாம். இப்படி வெளில வந்துட்டோன்னா திருப்பி அதே இடத்துக்கு வந்தாச்சு. அப்படி தான் நம்ம உள்ளே நுழைஞ்சோம். இப்படி தான் வந்தது.
நான் பூட்டியே வைப்பேன், எப்பவுமே பூட்டியே வச்சிடுறது. இதே சாவி தான், இந்த சாவியே வச்சு திறந்துக்கலாம். லைட் ஆஃப் பண்ணிடலாம். வந்தாச்சு. ரூம் வந்து இந்த அளவு தான் இருக்கும். குட்டி ரூம் தான், குட்டி ரூம் தான். ஒரு லைட்டு, ஒரு ரீடிங் டேபிள், லேப்டாப் வைக்கிற ஒரு டேபிள், ஒரு ஷெல்ஃப் இருக்கும், ஒரு கபோர்டு இருக்கும், ஒரு ஸ்டூல் இருக்கும், ஒரு சேர் இருக்கும், ஒரு பெட்டு. ஸோ குட்டி ரூம் தான், ஸ்டூடெண்ட்டுக்கு தங்குறதுக்கு ஓகே. ஆனால் இந்த ரேட்டுக்கு வெளியில் வந்து நிறையாவே கிடைக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். பட் ஆரம்பத்தில் வரவங்களுக்கு இது ஓகே, ஏன்னா வெளியில் எதுவும் பார்க்க முடியாது, யாரும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு ஓகே. நான் அப்படி தான் வந்தேன். வெளியிலேருந்து இந்த வியூ தான் சொன்னேன் இல்லையா, இதான் அந்த வியூ.